Essentials Thiruvanmiyur welcomes you with a stunning offer. All skin service up to 50%, all air service up to 20%. Terms and conditions apply. For booking appointments 9840677057. வணக்கம் நண்பர்களே, உங்கள் ஈரோடு கோபையா பேசுகிறேன். ரெட்ரோ ஆன்மீகம் அன்பர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். உங்கள் அனைவருக்கும் இன்று நமது ஒரு அற்புதமான ஒரு கருத்தை உங்களுக்கு சொல்லலாம் என்று இருக்கிறேன். அனைவருக்குமே பிறந்த நாள் என்று ஒன்று இருக்கும். அதாவது நீங்கள் திங்கட்கிழமையிலே பிறந்திருப்பீர்கள், செவ்வாய்க்கிழமையிலே பிறந்திருப்பீர்கள். அந்த மாதிரி கிழமைகள், இந்த கிழமைகளில் ஏதேனும் பலன்கள் உண்டா? இந்த கிழமையில் பிறந்தால் என்ன நடக்கும்? பொதுவாக நமது ஜோதிடத்திலே கிழமையை வைத்து ஆயுளை முடிவு செய்யலாம் என்று ஒரு விதி இருக்கிறது. அப்பொழுது இந்த கிழமைக்கும் இந்த ஜோதிடத்திற்கும் ஏதேனும் ஒரு சம்பந்தங்கள் உண்டா என்று பார்த்தால் 100% உங்கள் வாழ்க்கையில் நடப்பவைகளை இந்த கிழமைகள் உறுதி செய்கின்றன நண்பர்களே. இப்படி ஒவ்வொரு கிழமையிலும் உங்கள் வீட்டில் நீங்கள் இது திங்கட்கிழமையிலே பிறந்திருந்தால் உங்கள் வீட்டில் என்ன ராசி, லக்னம், நட்சத்திரங்கள் வரும், உங்களுடைய வேலை எப்படி இருக்கும், உங்களுடைய கடன் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும், உங்களுடைய திருமண உறவு எப்படி இருக்கும், உங்களுடைய குழந்தைகள் பந்தம் எப்படி இருக்கும், உங்களுடைய காதல் எப்படி இருக்கும், உங்களுடைய படிப்பு எப்படி இருக்கும், உங்கள் அதிர்ஷ்ட தெய்வம் என்ன, உங்கள் அதிர்ஷ்ட எண் என்ன என்பதனை எல்லாம், நிறம் என்ன என்பதனை எல்லாம் இந்த தொகுப்பில் ரெட்ரோ ஆன்மீகம் சேனலுக்கு வழங்கலாம் என்றிருக்கிறேன். இன்று ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவர்களை பற்றி பார்ப்போம். நாடாள பிறந்த ஞாயிற்றுக்கிழமை நாயகர்களே, உங்களை பற்றி சொல்வோம். ஞாயிற்றுக்கிழமையிலே பிறந்தவர்களுக்கு எப்பொழுதுமே ஒரு ஆளுமை திறன் இருக்கும் நண்பர்களே. அது மட்டுமல்ல, கூடவே தலைவலியும் இருக்கும். எதிலும் முதன்மையானவர்களாக இருக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் இவர்களுக்குள்ளே இருந்து கொண்டே இருக்கும். எப்படியாவது அரசியலிலே ஈடுபட்டு விடுவார்கள், அல்லது அரசு வேலைக்குத்தான் நான் போவேன் என்பார்கள், அல்லது நான் முதலாளியாக உட்காருவேன், நான் தொழிலாளியாக இருக்க மாட்டேன், என் வாழ்க்கையில் ஒரு நாளாவது அந்த முதலாளினுடைய ஒரு வாய்ப்பை அனுபவித்தே தீருவேன் என்று சொல்லக்கூடியவர்கள் இந்த ஞாயிற்றுக்கிழமையிலே பிறந்தவர்கள். அது மட்டுமல்ல, இந்த ஞாயிற்றுக்கிழமையிலே பிறந்தவர்களுடைய வீட்டிலே சிம்மம், மேசம், துலாம், மகரம் ஆகிய ராசி லக்னங்கள் வரக்கூடிய அமைப்பு இருக்கும். கார்த்திகை, உத்திரம், உத்திராடம் ஆகிய நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் நீங்களாகவே இருப்பீர்கள், அல்லது உங்கள் வீட்டிலே இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கும். 1ஆம் எண், 10ஆம் எண், 19ஆம் எண், 28ஆம் எண் இவர்களுடைய வீட்டில் வந்து கொண்டே இருக்கும் நண்பர்களே. அது மட்டுமல்ல, 9, 18, 27 ஆகிய எண்களும் இவர்களுடைய வீட்டில் அதிகமாக வரும், அல்லது இவர்களுக்கே வரக்கூடிய அமைப்பு உண்டு. பொதுவாகவே இந்த இது ஞாயிற்றுக்கிழமையிலே பிறந்து விட்டால் இவர்களுக்கு இன்ஜினியரிங் படிப்பு அல்லது MBA அல்லது பொலிட்டிக்கல் சயின்ஸ், டாக்டரேட் வரை படிக்கக்கூடிய அமைப்புகள் எல்லாம் உண்டு. அப்படி கூட பாருங்கள், இவர்களை பொறுத்தவரை படித்த படிப்புக்கும் பார்க்கிற உத்தியோகத்திற்கும் சில பேருக்கு சம்பந்தமே இருக்காது. வருமானம் பண்ணிக்கொண்டே இருக்க வேண்டும் என்பது இவர்களுடைய லட்சியம். எல்லோருக்கும் லட்சியம் அதுதான். ஆனால் அதிக வருமானத்தை பார்ப்பார்கள், ஆசையை கட்டுப்படுத்த தெரியாதவர்கள். அதேபோல் கண் சார்ந்த பிரச்சனையோ அல்லது பல் சார்ந்த பிரச்சனையோ சந்திப்பார்கள். அதேபோல் இவர்களுக்கு சகோதரிகள் ஒருவராவது ஒரு சகோதரியாவது இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கும். சில பேர் அவர்களுடன் ஒத்துப்போக மாட்டார்கள். தான் என்ன நினைக்கிறார்களோ அதையே முழுமையாக செய்யக்கூடியவர்கள் இந்த ஞாயிற்றுக்கிழமையிலே பிறந்தவர்கள். தந்தையை வழிபட வெற்றி மேல் வெற்றி இவர்களுக்கு கிடைக்கும். இவர்களுக்கு சொத்து உண்டு.
ஆனால் இந்த சொத்திற்காக போராட வேண்டிய நிலைமை இருக்கும். மாமனார் சொத்துக்காக பிரச்சனையை சந்திக்க வேண்டிய அமைப்பு இருக்கும், அல்லது மருமகனால் தொந்தரவு ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்கும். திடீர் பிரபலம் அடைவார்கள். திடீர் பிரபலம் இவர்கள்தான். அரசியலிலோ அல்லது திரைத்துறையிலோ அல்லது பேங்கிங் துறைகளிலோ அல்லது வெளிநாடு சார்ந்தமான விஷயங்களிலோ வாகன துறைகளிலோ அருமையான முன்னேற்றத்தை பெறுவார்கள். இவர்கள் விவசாயத்தை பொறுத்தவரை கீரை விவசாயம், இந்த ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவர்களுக்கு கீரை, நெல், கோதுமை இது சார்ந்த விவசாயங்கள் அல்லது பச்சை காய்கறிகள், இதெல்லாம் மிகச் சிறப்பாக வரும். சில பேர் டியூஷன் சென்டர்கள் நடத்துபவர்களாக கூட இருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, ஸ்கூல் நடத்துபவர்களாக கூட இருப்பவர்கள் இந்த ஞாயிற்றுக்கிழமையிலே பிறந்தவர்கள். அரசியல்வாதிகள் என்றால் வெற்றி பெறக்கூடிய அரசியல்வாதிகள், மிகச்சிறந்த அரசியல்வாதிகள் இந்த ஞாயிற்றுக்கிழமையிலே பிறந்திருக்கிறார்கள். அதே போல் இவருடைய தந்தைக்கு திடீர் விபத்து, கண்டம், சர்ஜரி இவைகள் எல்லாம் வருகிறது. இவர் தாயாரை பொறுத்தவரை எப்பொழுதுமே தந்தைக்கும் தாய்க்கும் ஏதோ ஒரு மன வாழ்க்கை கஷ்டங்களையோ அல்லது திடீர் இழப்புகளையோ இவர் தாயையோ அல்லது தந்தையோ அனுபவிக்கிறார்கள். இவருடைய குழந்தையை பொறுத்தவரை இவரை விட இன்னும் புகழ் பெறக்கூடிய இவருடைய குழந்தை உண்டு. 2 குழந்தைகளுக்கான வாய்ப்புகளை இறைவன் இவர்களுக்கு கொடுத்திருக்கிறார்கள். ஏன் மிக நன்றாக பாருங்கள், இந்த ஞாயிற்றுக்கிழமையிலே பிறந்தவர்களுக்கு முதல் குழந்தை ஆண் குழந்தையாக பிறப்பதற்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கின்றன. அப்படி பிறந்து விட்டால் அடுத்த குழந்தையை இவர்கள் ஏற்பதில்லை. ஆனால் ஒன்றை சொல்லிக் கொள்கிறேன், இவர்களுக்கு 2வது குழந்தை பிறந்த பின்புதான் யோகத்தை கொடுக்கிறது. இவர்களை பொறுத்தவரை குல தெய்வம் சார்ந்த விஷயங்களிலே நன்றாக தன்னை ஈடுபடுத்தி கொண்டால் மிக பெரும் வெற்றிகள், அதிர்ஷ்டங்கள் கிடைத்து கொண்டே இருக்கும் நண்பர்களே. அதேபோல் குருநாதர்களுக்கு எந்த அளவுக்கு இவர்கள் மரியாதை தருகிறார்களோ அந்த அளவுக்கு வெற்றி மேல் வெற்றி இவர்களுக்கு கிடைத்து கொண்டே இருக்கும். வேலையை பொறுத்தவரை இவர்கள் வேலையிலே வித்தியாசமானவர்கள், தலைமை பொறுப்பை தாங்குவார்கள். எந்த ஒரு வேலையும் முடித்து விட்டுத்தான் தூங்கவே செல்லக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். எப்பொழுதுமே இந்த வேலைக்கு செல்லக்கூடிய இந்த ஞாயிற்றுக்கிழமைக்காரர்கள் அரசாங்க வேலையை விரும்புவார்கள், அல்லது தான் பணிபுரியும் இடத்தில் தான் நம்பர் 1 என்று சொல்லக்கூடியவர், அல்லது செய்வார்கள், அதை நோக்கி போவார்கள். அதேபோல் நோயை பொறுத்தவரை இவர்களுக்கு கண் சார்ந்த நோய்கள் அல்லது வெப்பம் சார்ந்த நோய்கள் அல்லது தலை சொட்டையாவது, எலும்பு சார்ந்த பிரச்சனைகள் இதெல்லாம் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. அதே போல் ஒரு மனைவி பொறுத்த வரைக்கும் நன்றாக பாருங்கள், இந்த ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவர்களுக்கு மனைவி வருவதிலே ஒரு சிக்கல் பிரச்சனை இருக்கும். கொஞ்சம் லேட் மேரேஜ் நடக்கக்கூடிய அமைப்பு இருக்கும். ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஜோடி பொருத்தம் என்பது குறைவாக இருக்கக்கூடியவர்கள் இந்த ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவர்கள். இவர்கள் வருகின்ற வாழ்க்கை துணையை ஏற்றுக்கொள்ள பழகிக்கொள்ள வேண்டும். இவர்கள் அழகாகவே இருந்தால் கூட வருகின்ற வாழ்க்கை துணை என்பது கொஞ்சம் கருப்பாகவோ அல்லது கொஞ்சம் தலைவழுக்கையாகவோ இருக்கலாம். கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கும். இந்த ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை துணைவர் என்பது அப்படியே 2 பேரும் மேட் ஃபார் ஈச் அதர் என்று வருவதில்லை. அப்படி வந்தாலும் அவருடைய வாழ்க்கை ரொம்ப நாள் நிலைப்பதும் இல்லை. நண்பர்களே, நான் பல விஷயங்களில் ஆய்வு செய்து பார்த்திருக்கிறேன். நான் இது எதையுமே உங்களுக்கு இப்படித்தான் இருப்பீர்கள் என்பதைத்தான் சொல்கிறேனே ஒழிய எந்த காலத்திலும் மாறி இதற்காக அதை செய்யுங்கள் இதை செய்யுங்கள் என்று சொல்லவில்லை. ஆனால் ஏற்றுக்கொள்ள மிக பெரும் வெற்றிகள் இவர்களுக்கு கிடைக்கும். இவர்கள் எப்பொழுதுமே வழிபட வேண்டிய தெய்வம் பழனி முருகன். அவரை வழிபட வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும். அதை விட்டால் இவர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ஆருத்ர கபாலீஸ்வரர். ஆருத்ர கபாலீஸ்வரர் எங்கெல்லாம் இருக்கிறாரோ அங்கெல்லாம் சென்று வழிபட்டால் வெற்றி மேல் சோழீஸ்வரரையும் ஆருத்ர கபாலீஸ்வரரையும் பழனி முருகனையும் வழிபடுவது. பழனி முருகனை நன்றாக பாருங்கள். கடனால் இவர்கள் துன்பப்படுவார்கள். கடன் வாங்கினால் சீக்கிரம் அடையவே அடையாது. பழனி சென்று காலையில் ஆண்டி கோலத்தை பார்த்துவிட்டு மாலையில் ராஜ அலங்காரத்தையும் பார்த்துவிட்டு தங்கத்தேர் இழுத்துவிட்டு வருவதுதான்
இவர்களுக்கு மிக பெரும் வெற்றிகளை கொடுக்கும் என்று கூறி வணங்கி விடைபெறுகிறேன் நண்பர்களே. மேல்மலையனூர் அங்காளம்மனையும் அல்லது நீங்கள் எந்த ஊரில் இருக்கிறீர்களோ அந்த ஊரில் இருக்கக்கூடிய மாரியம்மன் அல்லது காளியம்மன் கோவில்களுக்கு சென்று வணங்குதல், அல்லது அந்த ஊரில் எங்களுக்கு பிரபல தெய்வமாக அந்த மண்ணிற்குரிய தெய்வமாக ஒன்று உண்டு. இப்போ நாங்கள் ஈரோடு, எங்கள் ஊரில் எங்களுக்கு பெரிய மாரியம்மன் அப்படின்னு ஒரு கோயில் இருக்குது. இந்த ஊரை ஆளும் தெய்வம், காக்கும் தெய்வம் அந்த மாரியம்மன். அப்போ ஈரோட்டில் எங்களுக்கு குலதெய்வம் தெரியாதவங்க யாராவது இருந்தால் அந்த அம்மனை வணங்கலாம். அதில் மாற்றமே இல்லை. அந்த அம்மா குலதெய்வம் போலேயே அருள் புரியும். அப்போ உங்கள் ஊரில் சில ஊரில் என்ன பண்ணுவாங்க, சார் எங்களுக்கு முனியப்பன் தான் அந்த ஊரை காக்கிறார், அந்த ஊரை இது பண்ணுறாருன்னா அவரை நீங்கள் குலதெய்வமாக ஏற்றுக்கலாம். ஆனாலும் குலதெய்வத்தை உங்கள் ஜாதக ரீதியிலே கண்டுபிடித்து அதற்கு ஏற்றவாறு நீங்கள் பயன்பெறுவது நன்மை. அது நீங்கள் எங்கிட்ட தான் இல்லை, யார்கிட்ட வேணாலும் நீங்கள் போய் குலதெய்வத்தை கண்டுபிடிச்சிக்கிட்டு வணங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஆனால் ஒன்று சொல்கிறேன் நண்பர்களே, குலதெய்வத்தை யாராவது சும்மா சொன்னாங்கன்னா அங்கே போய் அப்படி கேட்கக்கூடாது. அதுக்கு நல்ல ஒரு அபிஷேக அர்ச்சனைலாம் பண்ணி அந்த குலதெய்வத்திட்ட முதல்ல போகும்போது யாராவது சொல்லி போனீங்கன்னா, ஜோதிடர் சொல்லி போனீங்கன்னா பூவாக கேட்கணும். அம்மா ஐயா நீங்கள் தான் என் குலதெய்வமா அப்படின்னு கேட்டு உங்கள் பங்காளியோடு போய் கேட்டு அதுக்கு உத்தரவு வந்தால் தான் நீங்கள் அது குலதெய்வம்னு அர்த்தம். அதையும் புரிஞ்சுக்கோங்க. இந்த குலதெய்வம் உங்களுக்கு முழுமையான அருளை திரட்டுன்னு சொல்லி வாழ்த்தி வணங்குகிறேன். உங்கள் ஈரோடு கோபையா. நன்றி நண்பர்களே.